தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் ராஜ்மோகன் விஜய் பிரஸ் மீட்டை சந்திப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு நான் தான் விஜய், நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் இல்லையா, அந்த கேட்குறீங்களா, நான் தான் விஜய் சந்திக்கிறேன், நான் விஜய், இந்த பின்னாடி இருக்கிற விஜய், இந்த லேடி விஜய், இந்த நீங்கள் விஜய், இந்த பக்கத்தில் இருக்கார்ல அவர் விஜய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இந்த சின்னத்தம்பி திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் வரும், பி வாசு அழகாக அந்த கேரக்டரை செட் பண்ணியிருப்பார். எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஓடி வந்துகிட்டே இருப்பார். சின்னத்தம்பி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு கல்யாணம் தாலியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓடி வந்துகிட்டே இருப்பார். அவரை வச்சு தான் கடைசியில் கிளைமேக்ஸ் சீன்லாம் அமைச்சிருப்பார் பி வாசு. ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது, உங்கள் கட்சி தலைவர் ஏன் செய்தியாளரை சந்திக்கவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு இப்படி ஒரு வினோதமான பதிலை தராங்கன்னா அது என்ன மாதிரியான கட்சி பேட்டன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. நான் தான் விஜய்னா என்னங்க இது, நீங்கள் எப்படிங்க விஜய முடியும், நீங்கள் ராஜ்மோகன், அவர் புசி ஆனந்த், அவர் ஆதவ் அர்ஜுனா, இன்னொருத்தர் அருண்குமார் ஐயரஸ், அவர் மதியழகன், இவர் வெற்றியழகன், இவர் ராஜேஷ், இவர் தினேஷ்னு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் பேர் இருக்குது. திமுகவில் தலைவர் யாருன்னா கலைஞர், ஸ்டாலின் சொல்லுவாங்க. அதிமுகவில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவின்னு சொல்லுவாங்க. பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் இல்லை அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் ஜி.கே. மணி இருக்கார், ஏவாவேலு, மூர்த்தி, இப்படின்னு அந்த கட்சியில் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆட்சி செய்கின்ற கட்சி, எதிர்கட்சி, சின்ன கட்சி, வட்டார கட்சி, எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவர் தனியாக செய்தியாளர்களை சந்திப்பார், அவர் மக்களை சந்திப்பார், அவர் போராட்டம் நடத்துவார், அவர் பேரணி நடத்துவார், அவர் அறிக்கை விடுவார். அது தவிர்த்து இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேசுவார். துரைமுருகன் அறிக்கை விடுவார், சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் செய்தியாளர்களை சந்திப்பார். அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லுவாரே ஒழிய நான் தான் ஸ்டாலின், நீ தான் ஸ்டாலின் அப்படி சொல்ல மாட்டார். ஸ்டாலின் தான், டாக்டர் எழிலன் தான், டிவியின் கனிமொழி சோமு தான்.